இந்த வீடியோ நான் போடுறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கேட்ட ஒரு 3 நியூஸ். அதுக்கப்புறம் கன்டினியூஸா நம்ம ரீல்ஸ் நெறைய பார்க்குறோம். ரீல்ஸ், வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய பார்க்குறோம். அதில சில விஷயங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாரி இருந்துச்சு. பட் ஆனா அத நம்ம நார்மலா கடந்து போயிடுறோம். அந்த விஷயத்த பத்தி அட்லீஸ்ட் வாய்ஸ் அவுட் ஆச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 நியூஸ் சொல்றேன். 3 நியூஸ் சொன்னதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கேப்சர் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்றதுக்காக வெங்காரம்னு ஒண்ணு வந்து எடுத்து அதாவது ரீல்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துமே பாவம் அவங்க செத்துட்டாங்க, டெத் ஆயிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் தமிழ்நாட்டில் ஒரு பையன் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் அது மாதிரி ஏதோ எடுத்து அந்த பையன் டெத் ஆயிட்டான். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸ் முன்னாடி கேள்விப்பட்டது. நான் 2-3 டேஸ் முன்னாடி தான் நான் பார்த்தேன். கேரளா கேரளா ஆக்ட்ரஸ் ஒரு மாடல் எக்ஸாக்டா தெரியல. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் க்ளோக்காக குளூட்டோதைன் இன்ஜெக்ஷன் சம்திங் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து டெத் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 இன்சிடென்ட். இது கேட்டதுமே வந்து பாத்தீங்கன்னா இத சைட்ல வந்து நம்ம நிறைய ரீல்ஸ் பாக்குறோம். அந்த ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோன்னு ஒன்று போடுறாங்க. நம்ம ஜாஸ்ட் நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு லைக் போட்டு போயிடுறோம். பட் ஆனா இதுல நடக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல வந்து ஓகே போடுறது தப்பு இல்லை. ஒரு நிறைய ஜிம் போறவங்க போடுறாங்க, நிறைய வந்து ஸ்கின் இப்படி இருந்துச்சு, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இப்படி ஆயிட்டேன்னு போடுறாங்க. அதுல முக்கால்வாசி இந்த ப்ராடக்ட்ஸ் இது மாதிரி ப்ரொமோட் பண்ற பீப்புள் இருக்காங்க. பட் அதுல முக்கியமான ஒரு விஷயம்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவங்க போடுறாங்க, அது தப்பு இல்லை. ஜிம்முக்கு போய் இப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேன், இப்படி இருந்தேன் இதெல்லாம் யூஸ் பண்ண இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது தப்பு இல்லை. ஆனா அதுல வந்து நான் பாக்குற காமனான ஒரு விஷயம் வந்து ஒரு இதுல போடுறாங்க அக்லி, இப்படி இருந்த அக்லின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ போடுறாங்க. உண்மையிலே அந்த போட்டோ பாக்குறப்ப அது அக்லியெல்லாம் இல்லைன்னா அந்த பர்சன் அசிங்கமாலாம் இல்லை, நார்மலா தான் இருக்காங்க. ஒரு 16ல இருந்து ஒரு 20-22 அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கவங்க அப்படிதான் இருப்பாங்க. என் போட்டோலாம் 10th படிக்கிறப்ப போட்டோலாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து அப்படிதான் இருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, அதுதான் நேச்சுரல். பட் ஆனா வந்து அது அக்லி அப்படின்ற ஒரு இதுவை வந்து அந்த இடத்துல அவங்க இது பண்ணிட்டு இப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். இதை பாக்குற நிறைய பேரோட மைண்ட் செட் என்ன ஆகுதுன்னா, ஓ அப்படி இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அசிங்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ அவங்களுக்கே தெரியாம, அது தெரிஞ்சு போடுறாங்க, மேக்ஸிமம் தெரியாம தான் போடுவாங்க. பட் ஆனா அது வந்து அப்படி ஒரு இம்பாக்ட் வருது. அப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நானும் அது மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு கேட்கறப்ப இந்த இடத்துல வந்து ப்ரமோஷனா எடுத்துட்டு வராங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இது அதுன்னு சொல்லிட்டு. அப்போ சில பீப்புள் வந்து இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாரோட பாடியும் ஒரு மாதிரி இல்ல. பட் ஆனா சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி இது சரிப்பட்டு வருமா, இது நமக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கிறதே நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். அப்படி இருக்கப்போ நாமலாம் வந்து பீப்புள் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ரீசன் என்னன்னா, இவங்க போடுற ரீல்ஸ் மட்டும்தான் நான் சொல்லல. பட் ஆனா இவங்க கொடுக்குற ஒரு ஹைப், அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த ஒரு பாடி இப்படி ஒரு ஸ்கின் டோன் இது அசிங்கம், இது வந்து அக்லின்ற ஒரு மைண்ட் திங்கிங்க அவங்களுக்குள்ள வர வைக்கிறாங்க. பட் இதை நம்ம ஃபர்ஸ்ட் உடச்சி எறியணும். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ ப்ளீஸ் இதை நீங்க ஒரு வேற இன்ஃபுளுசர் நிறைய பேர் பாக்குறீங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன்னு போடுறது தப்பே இல்லை. ஒரு ஜிம்முக்கு போய் பாடி பில்ட் பண்ணி அதெல்லாம் தப்பே இல்லை, ஹெல்தியா இருக்கிற விஷயங்கள் தப்பே இல்லை. பட் ஆனா இது அசிங்கம். ஒருத்தர் வந்து குண்டா இருக்காங்க அப்படின்னா நான் கூட லைக் என் ஃப்ரெண்டுக்கு தொப்பை இருந்துச்சுன்னா சும்மா என்னடா தொப்பை வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம். தொப்பைன்றது வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு நார்மலான இதுல இருக்கப்ப கம்மியாடும். ஆனா சிலர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குண்டா இருக்காங்கன்றவங்க வந்து அது ஜெனட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு இது இருக்கும். பட் அது வந்து மாத்த முடியாத ஒரு விஷயம், அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு விஷயம். பட் அவங்கள அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்றப்போ அப்படின்னா நம்ம அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே நிறைய பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓ அவங்க இப்படி இருக்காங்க, அதாவது பியூட்டிக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு அப்படி இருந்தாதான் அழகுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்கி தள்ளுறாங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கி இது இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. பட் இது எங்க மிஸ்கைட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிட்டு இதுதான் பியூட்டி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட்டுக்குள்ள போறோம். ப்ளீஸ்
அதை வந்து இது பண்ணுங்க, அதை பிரேக் பண்ணுங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா வந்து எல்லாருமே அழகுதான். ஸோ அதை வந்து நிறைய பேர் நமக்கே தெரியாம நாமளே ஹர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து ஒரு NLP ப்ராக்டிஷனர், அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்டும் கூட. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்குள்ள வந்து ஒரு குழந்தை இருக்கு. குழந்தைன்னா அது வேற யாரும் இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்து அந்த 1வதுல இருந்து அவ்வளோ இதுல ஞாபகப்படுத்த முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 5வது 6வதுலாம் படிக்கிறப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அந்த குழந்தை நமக்குள்ள இன்னமும் இருக்கு. பட் ஆனா நம்ம வந்து நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்க அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நீ அழகா இல்ல, நீ வந்து இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள சொல்றப்போ நம்ம அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்றோம். ஸோ அதனால இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. நான் இப்படிதான் இருக்கேன். நான் டெய்லி நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ரொட்டீன் ஃபாலோ பண்றது தப்பு இல்லை, ஜிம் போறது தப்பு இல்லை, டயட்ல இருக்கிறது தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லை. ஆனா எந்த இடத்துல வந்து அதை ஓவரா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணியே தீரணும், இதை சேஞ்ச் பண்ணியே தீரணும், நேச்சுரலா இருக்க ஒரு விஷயம் எனக்கு வேணாம், எனக்கு வந்து ஆர்டிபிஷியலா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் ஹெல்த்தே போனாலும் பரவாயில்ல, என்னோட அப்பியரன்ஸுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த ப்ரொமோட் பண்ற பீப்புளை பார்த்து நம்மளும் மிஸ்கைட் ஆகி நம்ம சுத்தி இருக்கவங்களும் மிஸ்கைட் ஆகி ரொம்ப வந்து என்ன சொல்றது சொசைட்டி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள அட்லீஸ்ட் வி நீட் டு அவாய்ட் திஸ். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ லவ் அவர் செல்ஃப். அதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. காலையில எழுந்திரிச்ச உடனே நார்மலா ஒரு கண்ணாடி எடுங்க. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நார்மலா சொல்ற விஷயம் தான். என்ன சொல்றது, உங்க ஃபேஸை ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. பார்த்துட்டு நீ அழகா தான் இருக்க, நீ நல்லா இருக்க, நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க, நீ ரொம்ப என்ன சொல்றது பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லுங்க. இது வார்த்தைக்காக இல்லாம உங்களோட இன்டர்னலா உங்களுடைய பாட்டம் ஆஃப் த ஹார்ட், அதாவது அடி மனசுல இருந்து ஃபீல் பண்ணி சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் நம்ம அழகுதான். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க அழகுதான். பட் ஆனா அதை நீங்க உங்களுக்கு சொல்லிக்கோங்க, மத்தவங்களை சொல்ல விடாதீங்கன்றது மத்தவங்களுக்கு மத்தவங்களை பார்த்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க.